பஸ் தான் நினைக்கிறேன். புது பஸ் போது பாருங்க. அழகம்மை, ஆசிரிய விருத்தம், அதுக்கப்புறம் ஆசிய ஜோதி, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். பஸ்ஸோட க்ரூஸ் வந்து ரொம்ப பாசமானவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா என்ட்ரி ஆகும்போதே கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. சரியான க்ரௌடுங்க. மதுரை பஸ்ஸுக்கு வந்து ஹெவி க்ரௌடு. சின்ன வயசில் இதே மாதிரி தான் ரயில்வே கட் போட்டால் இறங்கி வந்து ட்ரெயினை பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பட்ஜெட்டோட. நீங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக கொடைக்கானலில் இண்டிபெண்ட்டாக ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ இந்த பிளேஸ் உங்களுக்கு தாங்க. இந்த ஹோம் ஸ்டேயோட பேர் வந்து ஜோடியாக் ஹோம் ஸ்டே. கொடைக்கானலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் கூகுள் மேப் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இந்தியாவின் தென்கோடி முனையான முக்கடல் சங்கமிக்கும் இடமான விர்ஜின் ஆஃப் பிரின்சஸ்ன்னு அழைக்கப்படுற, அது அப்படியே தமிழில் மாற்றுங்க, கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கிறோம். பேக்ரவுண்ட் பாருங்கள். ஸோ கவிமணி தேசிக விநாயகம் பேருந்து நிலையம், இந்த கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பேர் தான் வச்சுருக்காங்க. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற பிளேஸ் எதுனா, இது வந்து விர்ஜின் ஆஃப் பிரின்சஸாக நம்ம ஹில்ஸ் ஆஃப் பிரின்சஸ்ங்கிற அழைக்கப்படுற கொடைக்கானல் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொடைக்கானல் ட்ராவல் பண்ணுறேன். இதோட 3-4 தடவை ஊட்டிக்கெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் கொடைக்கானலுக்கு இந்த தடவை ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எந்த பஸ்ஸாக ட்ராவல் பண்ண போகிறேன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து BS6 பஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் வேரியண்ட் வந்து பிரகாஷ் வேகா, MG லீரா அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் நான் ஏசி அல்ட்ரா டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா அந்த BS6ல் வந்து நான் ஏசி அல்ட்ரா டீலக்ஸும் ஏசி அல்ட்ரா டீலக்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நான் ஏசி அல்ட்ரா டீலக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஜேர்னி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். நான் வந்து இந்த பஸ் தான் நினைக்கிறேன். புது பஸ் போது பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துக்கு கன்னியாகுமரிக்கு வந்தேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா vlog எடுக்கல, ஷார்ட்ஸாக உங்களுக்கு எடுத்திருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஆன்போர்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதாங்க கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டு. என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்களா, நீட்டாக சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து சின்ன பஸ் ஸ்டாண்டு தான், ஒரு லிமிடெட் பஸ் நிப்பாட்டுற மாதிரி தான் இடம் இருக்கும். வாவ், நீட்டாக இருக்க பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாட்ஜ் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லாட்ஜ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஏசி, அதாவது டபுள் பெட்ரூம் தான் இருக்கும். நான் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏசி வந்து 1500 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கேட்டேன், இப்போ வந்து வேக்கண்ட் எதுவும் இல்லைன்ட்டாங்க. ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாதுங்க, ஆஃப்லைன் புக்கிங் தான். டேரெக்டாக வந்து புக் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. இப்போ நான் கேட்டேன், வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து சண்டே, வீக்கெண்டு வந்து எப்போயுமே ஃபுல்லாகிடுமா, வீக் டேஸில் அவைலபிள் இருந்தால் கொடுப்பாங்க. சென்னை வண்டி ஒன்று போகுது, PS4 நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரு. இங்கே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டக் ஷாப் மாதிரி இருக்குங்க. ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது, டீ காஃபிலாம் இருக்குது போல். அதே மாதிரி அங்கேயும் ஒரு கடை இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்துருப்போம், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு. ஸோ அவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு லெஜெண்டரி தமிழ் போயட்டுங்க. 1876 வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் வந்து பிறந்திருக்காரு. அவரை பற்றி நிறைய நம்ம சின்ன வயசில் தமிழ் புக்கிலலாம் படிச்சிருப்போம். நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. அழகம்மை, ஆசிரிய விருத்தம், அதுக்கப்புறம் ஆசிய ஜோதி, மலரும் மாலைங்கிற பல நூல்களை எழுதி வந்து பாராட்டுகளை பெற்றவர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ப்ரிப்பரேஷன் மெசேஜ் வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பஸ்ஸோட டைமிங் சொல்லிடுறேன். 8:15 இங்கேருந்து கிளம்புங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:55 ஆகுது. இன்னும் பஸ் எதுவும் வரல. பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்கேஸ் நான் வந்து ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் வந்து என்ன இருக்கும்னா, PNR நம்பரு, கண்டக்டர் மொபைல் நம்பர் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன் பாருங்கள். கண்டக்டர் மொபைல் நம்பர், அப்புறம் பஸ்ஸோட நம்பரு, ரூட் நம்பர்லாம் இருக்கும். இன்னும் பஸ்ஸு வரலங்க, இங்கே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா லிட்டில் கார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடலை மிட்டாய்ங்க. கடலை மிட்டாய் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடலை மிட்டாய், கொக்கோ மிட்டாய் எல்லாம். பஸ் வரட்டும், பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது க்ரூஸு. ஸோ வந்தது நம்ம பெர்மிஷன் கேட்டுட்டு எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் கவர் பண்ணலாம். ஒரு பாட்டு ஒன்று வரும்,
நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு அந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்த பஸ் எதுனா இந்த ஓல்டு BS4 வண்டி தாங்க வந்திருக்கு. BS6 வண்டி வரலையாம். ஸோ அதில் ஏதோ சின்ன வேலைப்பாடு இருக்கிறனால இந்த பஸ்ஸை மாற்று பஸ் அனுப்பியிருக்காங்க. சரி, ஓகே, அந்த வரைக்கும் வந்தாச்சு. கொடைக்கானல் போயிட்டு வருவோம். நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த பஸ்ஸில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணது நான் மட்டும்தாங்க. கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் எல்லாம் ஏறிக்கிறாங்க. நாகர்கோவில் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தான் வண்டி ஆன்லைன் புக்கிங்கில் வருது. இருந்தாலுமே மனசை ஏற்றுக்க முடியாதுங்க. அந்த புது பஸ் வரலைங்கிறத ஏதோ ஓரளவு மனசை சகிச்சுக்கிட்டு ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி நினச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதான். ஓகேங்க, இந்த பஸ்ஸோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங், அதாவது டெய்லி நைட்டு 8:15 வந்து நமக்கு கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி கொட்டாரம், சுசீந்திரம், நாகர்கோவில், திருநெல்வேலி வழியாக நமக்கு கொடைக்கானல் வந்து அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ரீச் ஆகுது. பட் கண்டக்டர் என்ன கேட்டேன், மேக்ஸிமம் 5:05 ரீச் ஆயிடுவாங்களாம். 6 மணிக்கு வந்து நமக்கு ஷெடியூல் டைம் போட்டிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி வரைக்கும் தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் மதுரைலாம் போட்டிங்கன்னா போர்டிங் வந்து காட்டாது. நேற்று வந்து கேட்டேன், நேற்று வந்து புது வண்டி தான் போயிருக்கான். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் வண்டி வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புறப்ப மட்டும்தான் ஓவர் நைட் சர்வீஸு. இதே இது கொடைக்கானல் ரிவர்ஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டே சர்வீஸ் தான். அங்கே காலையில் 5:30 கிட்ட போயிட்டு திரும்ப கொடைக்கானல் காலையில் 8:40 எடுத்து ஈவினிங் 6:40 வந்து நமக்கு கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகும். ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை வரும். மதுரை வந்து போர்டு என்ட்ரி இருக்குது. ஆரப்பாளையம் வரும், மாட்டுத்தாவணி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணா பஸ் ஸ்டாண்டு பின்னால் பார்த்தீங்கன்னா SCTC டிப்போ இருக்குது. ஸோ அங்கே வந்து டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் இங்கே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து டீசல் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு திருக்குறள் வந்து படிச்சிடலாமா? ஸோ திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதிகாரம் வெகுளாமை அதிகாரத்திலிருந்து குறள் நம்பர் 305. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். உரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும், இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும். ஸோ கோவத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே கோவம் ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த கோவமே நம்மளை அழிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு அருமையான குறள். சரி, பரவாயில்ல, வந்ததை எடுத்துக்கோ. ஓல்ட் இஸ் கோல்டு, அவ்வளோதான். எனக்கு ராஜபாளையம். எவ்வளோ நேரம் இருக்குங்க? நான் சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன். பஸ் ஏறக்கு மாதிரி சாப்பிட்டேன். நான் வெளியே நிற்கிறேன்.
நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. இந்த பஸ்ஸோட புக்கிங்ஸ் பற்றி பார்க்கணும்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தானே புக் பண்ணியிருக்கோம், நானும் இன்னொருத்தரும். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் போட் பண்ணல, திருநெல்வேலியில் போட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கன்னியாகுமரி நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் நாகர்கோவில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க. நாகர்கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று நம்ம போகிற அல்ட்ரா டீலக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மஞ்சா கலர் பஸ்ஸு. மஞ்சா கலர் பஸ்ஸாக இந்த பஸ்ஸு கிடையாது, இன்னொரு பஸ்ஸு 3x2 டீலக்ஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. 9:40 இங்கேருந்து கிளம்புது, அதுவுமே பார்த்தீங்கன்னா புக்கிங்கில் இருக்குது. இந்த பஸ்ஸு மலைகளின் அரசிங்க, நம்ம பஸ்ஸு மலைகளின் இளவரசி. எப்படி? சூடாக ஒரு டீங்க. ஸோ மதியத்துலேருந்து ராஜபாட்டுலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தேன்னா கொஞ்சம் டயர்டு. ஸோ ஒரு டீயை குடித்தா தான் சரிப்பட்டு வரும். இந்த இங்கே எஸ்சிடிசி பஸ்லாம் நிற்குங்க, அங்கே தாங்க நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, நம்ம எஸ்சிடிசி நாஞ்சில் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருப்போம், அதோட மெமரிஸை ஞாபகத்து வருது. அந்த விளாகோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நாகர்கோவிலுக்கு திருநெல்வேலிக்கு நடுவில் பற்றி இடையில வந்து ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. நான் அதை இனிஷியலில் சொல்ல மறந்துட்டேன். வள்ளியூர் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக் பண்ணுறப்ப வள்ளியூரில் கொடுத்தாலும் நீங்கள் போர்டிங் கொடுத்துட்டு இந்த பஸ்ஸில் நீங்கள் போட் பண்ணிக்கலாம். பஸ்ஸோட க்ரூஸ் வந்து ரொம்ப பாசமானவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா வந்ததுமே சாப்பிட வரீங்களா அப்படின்னா அவங்களும் சாப்பிட வாங்க அப்படின்னாங்க. இல்லைன்னா நான் வந்து சாப்பிட்டு தான் பஸ் ஏறி இருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே அப்போ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அதான் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ திங்க் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து மோட்டல் ஸ்டாப் இடையில இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஃபர்தர் ஜேர்னியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த ரூட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணதில்லை. ஐ மீன் அந்த மதுரை கொடைக்கானல் செக்ஷன் வத்தலக்குண்டு செக்ஷனில். ஸோ எப்படி அமைதுன்னு பார்ப்போம். கரெக்டாக 9:50 வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோங்க. கண்டக்டர் கேட்டேன், அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா மோட்டல் பிரேக் எதுவும் கிடையாதான். ஸோ இங்கே நாகர்கோவில் நிற்கிறம்போது சாப்பிட்டுக்கிட்டா தான் உண்டு. அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் வந்து டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டுவாங்களாம். தென் அதுக்கப்புறம் வந்து போர்டிங் ஸ்டேஜ் வந்து கேட்டேங்க. வள்ளியூரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து போர்டிங்கில் இருக்காங்க, திருநெல்வேலியில் வந்து 14 பேர் வந்து போர்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே கேப்பில் வந்து யாராச்சும் லோக்கல் பர்சன்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள கூவி ஏற்றிக்கிறாங்க. திருநெல்வேலி வரைக்கும் தான். வாய்மொழி 10:20. சார்ஜர் போட்டு உட்காது யூஎஸ்பி டைப்பு மொபைல் அதில் தான் சார்ஜ் போட்டிருக்கேன். காவா கேமரா M30. ஜாயிண்ட் ஆகுது. கண்டக்டர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கேங்க. முன்னாடி உட்காந்துருக்குது, செம்மையாக இருக்குது, கெத்தாக இருக்குது. அதை கொஞ்ச நேரம் பின்னாடி உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு.
ஏதோ ஒரு சர்ச் இருக்குங்க. வீட்டோட இருக்கு. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு ½ அன் ஹவர் டிலேவோட ரீச் ஆயிருக்கோங்க. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. சரியான க்ரௌடுங்க. மதுரை பஸ்ஸுக்கு வந்து ஹெவி க்ரௌடு. ஆனால் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா போதிய பஸ் இல்லைங்க. ஸோ நம்ம சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸில் விட்டாங்க. அதே மாதிரி இங்கே லோக்கல் பஸ் விடணும். ஆனால் எல்லாம் மதுரைன்னு கேட்டாங்க. பட் பஸ் எல்லாமே புக்குடு. ஏன்னா இன்றைக்கி இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சண்டே நைட்டு. இடையில பஸ் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியூருக்குள்ளே போகலங்க. ஏன்னா வள்ளியூரில் புக் பண்ணவங்க வந்து நாகர்கோவிலில் தான் இருந்திருக்காங்க. என்ன கதைனா நம்ம வந்து டேரெக்டாக சைட்டில் வந்து வள்ளியூர் டு கொடைக்கானல் ரோடு போட்டிங்கன்னா சர்வீஸ் வந்து அவைலபிள் காட்டாது. நீங்கள் நாகர்கோவில் டு கொடைக்கானல் போட்டால் தான் போர்டிங் பாயிண்ட்டில் வந்து நம்ம வள்ளியூர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அவங்க வந்து நாகர்கோவிலுக்கு போட்டு வள்ளியூருக்கு போர்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் வள்ளியூருக்கு போக தெரியாமல் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இருந்திருக்காங்க. கடைசியாக அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து போட் பண்ணோம். அதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் வந்து லேட் ஆகுச்சு. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு ரிப்போர்ட் ஆகிட்டாங்க. பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாங்க. நான் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். கன்னியாகுமரி டு கொடைக்கானல் வந்து 440 ரூபா ஆச்சுங்க. இதே இது நீங்கள் டேரெக்டாக ஆஃப்லைன் டேரெக்டாக கண்டக்டர் வந்து எடுத்திங்கன்னா 405 ரூபா. அதுக்கப்புறம் திருநெல்வேலி டு கொடைக்கானலுக்கு வந்து வந்தீங்கன்னா 310 ரூபா. இது டேரெக்டாக கண்டக்டர் எடுத்துட்டிங்கன்னா ஈவன் உங்களுக்கு இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஜிபே ஃபெசிலிட்டிஸ். அந்த ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேன் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். பெட்டர் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து வெக்கேஷன் டைமுங்க. ஸோ அதனால் வந்து எப்படி ஒரு புக் பண்ணிவிட்டு வாங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. ஏன்னா வெக்கேஷன் டைமில் எல்லாம் கொடைக்கானல் போகிறவங்க கூட்டம் ஹெவியாகவே இருக்குது. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகிறேன். ஸோ தூங்கிட்டு உங்களுக்கு மார்னிங் வந்து அங்கே டீ பிரேக்காக விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. மலையடி வாரத்தில் கொடைக்கானல் மலை ஏற இடத்துல உங்களுக்கு அங்கேருந்து நான் கவர் பண்ணுறேன். ரூட் வந்து நமக்கு அசிஸ்டல் தெரியுங்க. மதுரையிலேருந்து கொடை ரோடு போய்ட்டு கொடை ரோடு வந்து லெஃப்ட்டு கட் அடித்து பத்தலை கொண்டு போய் தான் நம்ம போக போகிறோம். உங்களுக்கு நான் மார்னிங் நான் அங்கே அந்த பிரேக்கில் சந்திக்கிறேன். இப்போ குட் நைட். நேரங்கள் கழித்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னா வாடிப்பட்டிக்கும் நிலக்கோட்டைக்கும் நடுவில்ங்க. ஸோ ஐ மீன் வாடிப்பட்டியும் கொடை ரோடுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கட் அடிக்கணும். லெஃப்ட்டு கட் அடித்து இங்கே ஒரு ரயில்வே சிக்னல் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே நின்று கட்டிக்கிட்டோம். நம்ம பஸ் இங்கே நிற்குது. ஸோ நம்ம விலாகில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரயில்வே கேட் போட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ சின்ன வயசில் இதே மாதிரி தான் ரயில்வே கேட் போட்டால் இறங்கி வந்து ட்ரெயினை பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. கரெக்டாக வத்தலக்குண்டுக்கு அவுட்டரில் இருக்கிற ஒரு மோட்டரில் வந்து டீ பிரேக் ப்ளஸ் பயோ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு ஃபில்டர் காஃபி தாங்க வாங்கி குடித்தேன். ஸோ ஃபில்டர் காஃபி பார்த்தீங்கன்னா 25 rupees ஆச்சு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலை ஏற போகிறோம். கொடைக்கானல் மலை ஏற போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என் லைஃப்பில் வந்து கொடைக்கானல் வந்து ட்ராவல் பண்ண போகிறேங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸைட்டடாக இருக்குது. என்னென்னா இப்போ வந்து இன்னும் நமக்கு டே லைட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் இருட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டே லைட் வரட்டும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலாம். பாதையில் கட்டாக வராங்க. பாடாப்படுத்திட்டாரு போன போட்டேன். சரி போட்டு வெளியே தரலாம். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. இப்போ சொல்ல போயிடுச்சு வண்டி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சேஃப் ஜர்னி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 5 minutes ஏர்லியர் நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க.
ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்திருக்காங்க. செம்மையாக சில்லுன்னு இருக்குது. காது கட்டெல்லாம் பனி அப்படி இறங்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஏற ஆரம்பித்தாங்க. கரெக்டாக 2 மணி சாலிடாக 2 ஹவர்ஸ் ஆயிருக்கு. கரெக்டாக 5:30க்கு பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானல் என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த டோல்கேட் இருக்கும்போது அங்கே 5:30க்கு என்ட்ரி ஆனோம். அங்கேருந்து இங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஓவரால் இந்த ஜேர்னி பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒன்று தான், அந்த புது பஸ் வரும் அது ஒன்று தான் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து ஆல்ரெடி இன்கேஸ் திருநெல்வேலி ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா மதுரைக்குள்ளே போக மாட்டாங்க. இன்கேஸ் திருநெல்வேலி தாண்டி எதுவும் சீட்டு வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மதுரை ஆரப்பாளையத்துக்குள்ளே வந்து ஒரு என்ட்ரி போட்டு தான் போவாங்களாம். மாட்டுத்தாவணி போகாது, ஆரப்பாளையம் தான் போகும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து டிரைவர் என்ன சொன்னார்னா, சம்மர் வெக்கேஷனில் வந்து இந்த பஸ் வந்து எப்போயுமே ஃபுல்லாகிருமா, அதனால் நீங்கள் சவுத் சைட்லேருந்து கொடைக்கானல் வரணும்னா, அதாவது கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த சைட்லேருந்து கொடைக்கானல் வரணும்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து ரிசர்வ் பண்ணிகிட்டே வாங்க. அதுதான் உங்களுக்கு ஏன்னா ஒரு பட்ஜெட்டில் வேலை முடிஞ்சிடுங்க. ஏன்னா திருநெல்வேலிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான். இப்போ நீங்கள் எதுவும் டேக்ஸி எடுத்துங்க அதுக்கு செலவாகும். இங்கே வந்துட்டு நீங்கள் டேக்ஸி எடுத்துங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பட்ஜெட்டோட. இந்த பஸ்ஸு தாங்க நாகர்கோவிலேருந்து வர்றது. நாகர்கோவில் நைட்டு 9:40க்கு எடுக்கலாம், அந்த பஸ் தான் இது. பின்னாடி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மாறி இருக்கா, லேக்குக்கு வந்திருக்குங்க. கொடைக்கானல் லேக்கு சூப்பராக இருக்குங்க வியூ அந்த சன்லைட்டில் பார்க்குறதுக்கு. நான் இந்த கொடைக்கானல் எதுக்கு வந்திருக்கேங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு டீட்டெயில் விலாகில் உங்களுக்கு தெரியும். ஓவரால் இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் ரவீந்திராஜ். டடா.